ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்கான குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதிகப்படுத்தி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு போடுறேன். அது லைட்டாக வதங்கி வந்ததும் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகு சீரகம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் போது ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளியோட ஸ்கின் சுருங்குற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாய்த்தூள் அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறமா 4 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து அதை தனியாக ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ நம்ம இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கும்போது நமக்கு இன்னும் அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்ந்தாப்பில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுமா கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் ஆட் பண்ணுறேன். அடுத்து கார்னிஷிங்காக ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஏற்கனவே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஜஸ்ட்டு கார்னிஷிங்க்கு மட்டும் ஒரு வர மிளகாய் இதில் கிள்ளி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணி மசாலாவும் கத்திரிக்காவும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விடுறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதில் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் இதோட அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா கொதித்து வரும்போது நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை கரைச்சி இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ புளியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா அது எண்ணெய் பிறண்டு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்லா சுட சுட சாதம் போட்டு கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.